ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையில வாசிக்கலாம். இந்த பெந்தெகோஸ்தே என்ற நாள் என்பது 50th டே, 50வது நாள். சரியா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கிற நாள்ல மரித்த நாள் என்ன நாள்? பஸ்கா இல்லையா? பஸ்கா தான் அன்னைக்கு மரிக்கிறாரு. அன்றில் இருந்து 50வது நாள் தான் பெந்தெகோஸ்தே டே நாள், பெந்தெகோஸ்தே நாள். சரியா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு எத்தனை நாள் பூமியில வாசம் பண்ணாரு? 40 days, 40 நாள். 40 நாள் வந்து பூமியில உயிர் தெழுந்த பின்பு அப்படியே பரலோகத்துக்கு போகல, 40 நாளுக்கு தான் இருந்தார். அப்போ சீசர்கள்லாம் ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க, ஒரு வீட்டுல இல்லையா கூடி இருந்தாங்க. அப்போ இயேசு நடுவே வந்தார் சொல்லப்பட்டிருக்கா? அந்த அந்த இடத்துலதான் இந்த 120 பேர் கூடியிருந்தாங்க. அதே இடத்துல 120 பேர் கூடியிருந்தாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லுது. வந்து எக்ஸாக்ட்லியா ரைட்டா ராங் சொல்ல முடியாது, ஒரு அசம்ஷன். அந்த இயேசு கிறிஸ்து பூமி அந்த காட்சி அளிக்கிறார், 40 நாள் காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்த பின்பு பரமேறி போறாருல, போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, எருசலேமிலே காத்திருங்கள். அந்த 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு அப்ப எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாள். 10 நாள் காத்திருந்தார்கள். நாளை கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்த நாள் ஃபர்ஸ்ட் டே வச்சுக்கோங்க. 40வது நாள் தான் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். போகும்போது சொல்லிட்டு போறாரு, எனக்கு வெயிட் பண்ணுங்கப்பா, பசுத்தா என்ன வர போறாரு, இதான் வாக்கு தத்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்ன உடனே வெயிட் பண்ண சொல்லி 40வது நாள்ல சொன்னது. அவங்க 10 நாள் வெயிட் பண்ணாங்க. 50வது நாள்ல பசுத்தாவியன் வந்தார். குழப்பம் இல்லைல்ல? கிளியராக்கா? அப்ப எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 days. 10 நாளுக்கு காத்திருந்தாங்க. ஒருவேளை நான் இதுல வந்து சாப்பிட்டதாக சொல்லப்படல, நான் நினைக்கிறேன் உபவாசத்தோடு கூட காத்திருந்திருக்கலாம். 10 days உபவாசத்தோடு காத்திருக்கலாம். யோவான்ல சொல்லப்பட்டிருக்கும், நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். வேறொரு தேற்றரவாளன். சரியா? அப்ப தேற்றரவாளன் யாரு? தேற்றரவாளன் வந்து இயேசு கிறிஸ்து. வேறொரு தேற்றரவாளன் சொல்றாரு இல்லையா, அதான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசுவே யாருதான்? தேற்றரவாளன். அப்போ சொல்ல இன்னொரு ஆள் அனுப்புறேன்னா ஒரு ஆள் இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இன்னொரு தேற்றரவாளனா என் பரிசுத்த ஆவியானவர். ஓகே, இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்காக காத்திருந்தாங்க. இதுல நான் சொல்ல விரும்புகிற ஒரு சில காரியம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளாதவர்கள் நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள பிரயாசப்படணும். அதை என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும், விரும்பணும். சரியா? பரிசுத்த ஆவியானவர் எங்க வருவார் தெரியுமா? எங்க பரிசுத்தம் இருக்கோ அங்கதான் வருவார். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றது எளிமையான காரியம். நீங்க பரிசுத்தமா இருந்தாலே போதும், அவர் வந்துருவார். பரிசுத்தம் எங்க இல்லையோ அவர் என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். பரிசுத்தமாகிறது எளிமையா கஷ்டமா? கடினமான காரியமா எளிமையான காரியமா? எளிமையான காரியம். எப்படி எளிமையான காரியம்? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரிச்சிருக்கிறாரு நம்பளால போதும், நீங்க பரிசுத்தமாயிருங்க. விசுவாசத்தால போதும், ஒரு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. எல்லா பாவங்களும் மன்னிக்கணும். எவ்வளவு கொலை குற்றமே நீங்க பண்ணிக்கட்டுமே, ஆனா மன்னிச்சிருவாரு. மன்னிச்சு உங்களை எப்படி மாத்திட்டாரு? பரிசுத்தம் மாத்திட்டாரு. பரிசுத்தமாக மாற்றப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுறாரு. கஷ்டமான காரியமே. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாரு, பரலோகத்துக்கு. இயேசு கிறிஸ்து பிதா எங்க இருக்காரு? பரலோக ராஜ்யத்துல இருக்காரு. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? அவரும் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காரு? இங்க யார் இருக்கு? பிதா மேல இருக்கிறாரு. ஏசு என்ன பண்ண? உயிர் தெழுந்து எங்க போனாரு? பரமேறி போனார்ல. பரமேறி போய் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். அவர் போயிட்டு சொல்றாரு, நீ வெயிட் பண்ணு, ஒரு தேற்றவாளன் உனக்கு அனுப்புவேன்னு சொன்னார் இல்லையா? 10 நாள் வெயிட் பண்ணாங்கல்ல, அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக நான் இங்க பூமியில வாசம் பண்றாரு. அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றார். பழைய ஏற்பாட்டுல எப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படும், இந்த சென்ஸ் ஒரு கரடிய தாவீது கிழிக்கிறான் இல்லையா? தாவீது அல்லது சிம்சோன் சிங்கத்தை கிழிக்கிறான்.
அல்லது அந்த நாள் காரியங்கள் அல்லது கோலியத்தை ஜெயிக்கிறான். அப்போ அந்த டைம்ல மட்டும் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு தாவீது மேல, அவன் கோலியத்தை ஜெயிப்பான். அந்த ஒர்க் முடிஞ்சோடனே போயிடுவார், நிரந்தரமா தங்கி இருக்க மாட்டார். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு இடையில ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கும் தெரியுமா? நீங்க பைபிள் வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த வெள்ளை பேப்பர் 400 வருஷம் இடைவெளி. இங்க ஒரு பேப்பர்ல வந்துச்சு 400 இயர்ஸ், 400 வருஷமா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கடவுளுக்கும் மனுஷனும் கிடையாது. கடவுள் யார்கிட்டையும் எந்த தீர்க்க தரிசனத்தையும் பேசவும் இல்லை, யார்கிட்டயுமே பேசல. கடவுள் யார்கிட்டயுமே பேசாம அமைதியாயிட்டார். இட் வாஸ் a silent period. 400 இயர்ஸ் ஒரு இருண்ட காலம் மாதிரி. 400 வருஷம் பழைய மல்கியால இருந்து மத்தேயுக்கு இடையில 400 வருஷம் எந்த தீர்க்க தரிசனமே கிடையாது. இட் வாஸ் சைலண்ட் பீரியட். கடவுள் யார்கிட்டயுமே பேசல. ஆனா இப்ப அப்படி இல்லை, இப்போ எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு நடந்த சம்பவத்துல 2 காரியங்கள் அப்போஸ்தலர் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லலாம். 2 மெயினான காரியங்கள் சொல்ல போறேன். இந்த 2 காரியமும் நம்மளை என்கரேஜ் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட 12வது வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 16வது வயசுல நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்ப ஞானஸ்நானம் எடுத்தது முன்பதான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், அந்நிய பாஷை வரங்களோடு கூட. கிட்டத்தட்ட 25 வருஷம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஊழியத்துல பார்ட் டைமாவோ ஃபுல் டைமோ இருக்கிறேன். என்ன பண்ணிட்டோம் ஆண்டவருக்காக? அல்லது நம்ம ப்ரேயர் லைஃபா இருக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையா இருக்கலாம், என்னதான் பண்ணோம்? லட்சக்கணக்கான ஜனம் அங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம சபைக்கு வாவான்னு போட்டா ஒருத்தர் கூட வர மாட்டேங்க. இப்போ நம்ம சபையை தேடி, இப்போ வந்து நான் எந்த பாஸ்டர் நான் ஊழியக்காரனை குறை சொல்லல, என்னதான் நான் குறை சொல்றேன். அப்போ நம்மளை தேடி ஏன் வரல ஜனங்கள்? நம்ம வந்து ஜபத்தை குறையா இருக்கோமா? இல்லை, நல்லா ஜபிக்கிறோம். முடிஞ்ச அளவு 24 மணி நேரம் இருக்கு, அதுல ஏதோ ஓரளவுக்கு ஜபிக்கிறோம், ஓரளவு பரிசுமா இருக்கிறோம், ஓரளவு ஊழியம் பண்றோம், எல்லாம் ஓரளவு சொல்றேன். ஏதோ சம்திங். அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் ஏதோ ஒண்ணு அதிகமாக நம்மகிட்ட எதிர்பார்க்க. அது என்னன்னு எனக்கே தெரியல. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்ட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்காரு, உங்ககிட்ட வேற ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்காரு. நாம இன்னும் சோர்ந்து போய், இன்னும் குழப்பத்துல, இன்னும் குடும்ப பிரச்சனையில, இன்னும் இதுல சொத்து சேர்க்கறதுல. நான் யாரையும் குறை சொல்லல, சம்திங். அப்போ உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவன் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சபையை தேடி ஜனங்கள் வரணும். அதுக்கு யார் தடையா இருக்கிறா? பிசாசு தடையா இருக்கிறா, நம்ம தடையா இருக்காமா? நம்ம தான். பிசாசு நீங்க குறை சொல்ல வேண்டாம். சம்திங் மோர் இஸ் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். ஏதோ ஒரு புதிய காரியத்தை கத்த எதிர்பார்க்கிறார். நம்மளே இன்னும் எப்படி கடன் பிரச்சனை அடைக்கிறது, எப்படி பிசினஸ் சரியா ரன் பண்றது, எப்படி நான் ஜெயிக்கிறது, உலகம் இதை யோசிச்சு ஆண்டவருக்காக நம்ம என்னைக்கு செயல்பட போறோம்? இந்த இடத்துல பாருங்க, இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட். நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா பாஸ்டர், பிரதர், சிஸ்டர்? இல்ல பாஸ்டர், அபிஷேகம் பெறல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். இந்த இம்பார்ட்டன்ஸை பாருங்க. இயேசு போயிட்டாரு, 10 நாள் காத்திருந்தாங்க, அபிஷேகம் வந்துருச்சு. வந்த உடனே நடந்த முதல் சம்பவம் அதே 2ஆம் அதிகாரத்துல 41 வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? நீங்க போய் சொல்லுங்க. சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க, விரட்டுறாங்களா? அடிச்சு விரட்டுறாங்க. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? 3000 பேர். அவன் எப்படி காஸ்பல் அறிவிச்சான் தெரியுமா? நாசுகா இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்னானா? இல்ல. அந்த வசனம் முன்னாடி உள்ள வசனம் வாசிங்க. சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்றான். அட்வைஸ் பண்ண புத்தி சொல்றான். இந்த மாறுபாடுள்ள சந்ததி விட்டு திருந்திரு. இட் வாஸ் a command. அவ்வளவு வைராக்கியமா சொல்லத்தக்க பவர் அல்லது அந்த இன்ஸ்பிரேஷன் எப்போ வரும்னா, பரிசுத்த ஆவியை பெற்றதான் வரும். நீங்க பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை வீட்டுல பேசுறதுக்காக இல்ல.
நான் பரிசுத்த பெற்றுட்டேன், 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறேன், அது அது கண்டிப்பா வேணும். அதுக்கும் மேல ஒரு ஸ்டெப் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ரொம்ப கர்த்தர் நான் பாரப்பட்டின காரியம் இங்க நான் சொல்றான். புத்தி சொன்னான், ஒழுங்கா மனம் திரும்பிரு. சொன்ன உடனே ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதுக்கு நாங்கள் சாட்சின்ற. அப்போ இயேசு கிறிஸ்து கொலை செய்யும் போது என்ன சொன்னாங்க? இதே பேதுரு மறுதளித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணான். இயேசுவே தெரியவே தெரியாது சொன்னான். இயேசு யாருன்னே தெரியாது. அப்படி சொன்ன பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு ஏன்னு பேசுறான். 2:15 நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. 13 வாசிங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசப்படுகிறார்கள். ஓகே, இவங்க எல்லாம் அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்காங்க. அபிஷேகம் நிறைஞ்சு அந்நிய பாஷையில வேற வேற அனதர் லாங்குவேஜ்ல பேசி கொண்டிருக்கும் போது மற்றவங்க பார்வையில எப்படி தெரியுது? 120 பேரை பார்க்கும்போது எப்படி தெரியுது? தண்ணி அடிச்சுட்டு புலம்புற மாதிரி தெரியுது. சில நேரம் நம்ம அந்நிய பாஷையில நம்ம எல்லாரும் என்ன பேசும்போது புதுசா ஒருத்த வெளில வந்து பார்த்தா என்ன நினைப்பான்? என்னடா புலம்பிட்டு இருக்காங்க, அவனுக்கு he doesn't know, அவனுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? இப்போ அந்த இடத்துல இவன் பேர் எதுக்கு சொல்றான்? மணி காலை விடிஞ்சிட்டுறா, 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. இவங்க மதுபானம் குடிச்சிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு கிக்கு நிக்காது. வெறி கொண்டவர்கள் அல்ல, யோவேலின் நாட்களில் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிருக்கு சொல்ற. அப்படி அவ்வளவு தைரியம் எப்படி நடக்கவனீங்க? இத சொன்னா பேதுருவை கொன்றுவாங்க. இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது அங்க அண்ணா காய்பாவுடைய அரண்மனைக்கு அங்க உள்ள போகும்போது அங்க அந்த லாஸ்ட் மினிட்ல நடக்கிற காரியம், இவனை மறுதளிக்கிறான். ஒரு லேடி கேட்கிறான், நீயும் உன்னை பார்த்த உங்க ஸ்லாங்கு பேச்செல்லாம் அதே மாதிரி இருக்கப்பா. சொன்னோடனே அவன் இல்லை எனக்கு தெரியாதுன்ட்டான். 3.5 வருடம் இயேசுவோடு கூட ஒன்னா இருந்தவன், கடல் மேல் நடந்தவன், கீழே விழுந்தவன் கத்தை தூக்கி விட்டு மறுபடியும் நடந்தே போட்டுக்கு வந்தவன். ரெவலேஷன் ஃப்ரம் காட். இவன் இந்த கல்மே சபை கட்டுவன் சொல்லும் போது அவர் சொல்லிருப்பாரு, நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகம். டிவைன் ரெவலேஷன் பெற்ற பேதுரு கடைசி மறுதளிச்சான்ல. சேவல் கூடுறதுக்கு முன்னாடி சேவல் 2 தடவை கூவும், நீ 3 பேர் மறுதளி. இட் ஹேப்பன், நடந்துச்சு. அந்த பேதுரு தான் இவ்வளவு வைராக்கியமா எழுந்து, நீங்க தானே கொலை செஞ்சீங்க, you are the one who killed Jesus, ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, கடவுளை கொன்ன துரோகிகள் நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எப்ப வந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு வந்துச்சு. இன்றைக்கு சொந்த பந்தங்கள் கூப்பிடும் போது திருநீர் வச்சிடறோம், பொட்டு வச்சிடறோம், போயிடுறோம், பின்னாடியே சிலைய வழிபட வழி இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த வைராக்கியமே இல்லைன்னு அர்த்தம். இதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். எந்த சூழ்நிலையிலும் கடவுள்ல நீங்க இயேசு விட்டு விட்டே கூடாது. கத்தலே இதெல்லாம் நான் நம்மகிட்ட குறைகள் சொல்லலாம். இந்த தயவு சொல்லலாம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் அப்படி சொல்லி அந்த வசனம் வாசிங்க. இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இயேசுவை சீசர்கள் களவாடி கொண்டு போய் விட்டார்கள்னு பொய் சாட்சியை பரப்பி கொண்டிருந்த நாள். அந்த மாசம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்துவ காணும்டா. இது சீசர்கள் 12 பேர் இருக்காங்கல்ல, ஒருத்தர் செத்துட்டான், 12 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க? இயேசுவை பாடியை கொண்டு போய் எங்க மறைச்சு வச்சுட்டாங்க, அவ வீட்டுலவே இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்த நாள்ல யார் சொல்றா? கவர்மெண்டே சொல்லுது. கவர்மெண்டே 2 ஆளை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பொய் சாட்சி சொல்லப்பட்ட இடத்துல இவன் சொல்றான், இயேசு ஜீவனோடு எழுந்த, உயிரோடு எழுந்தது உண்மை. அந்த தைரியமும் அந்த பவர் எப்ப வந்தா ஹோலி பரிசுத்த ஆவியில வந்தப்பதான் வந்துச்சு. 43 வாசிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. போதும், எல்லாருக்கும். இந்திய தேசத்துல பிஜேபி பார்த்து நம்ம பயப்படுறோம், நம்மளை பார்த்து அவன் பயப்படணும். இதான் வைஸ் வெர்சா, சம்திங் உல்டாவா நடந்துட்டு இருக்கு. மணிப்பூர்ல சபையை உடைச்சாங்கல்ல, ஒரு சபை உடைக்கும் போதே அவன் விழுந்து செத்துருந்தானா 2ஆவது சபையை உடைச்சிருப்பானா?
உடைச்சிருக்க மாட்டான்ல. கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், தட் இஸ் செகண்டரி. இது நடக்க வேண்டிய காரியம். சபையை தொடுவதற்கு பிசாசுக்கு அனுமதியே கிடையாது. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் பிஜேபி அதை மேற்கொள்வது, இதான் சத்தியம். அப்ப ஏன் மேற்கொள்றாங்க? அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் என்ன அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை நீங்களும் அனலைஸ் பண்ணும்படியா கத்த பேசுறாரு, அவ்வளவுதான். நான் பெர்ஃபெக்ட் சொல்ல வரல, என்கிட்ட குறைகள் இருக்கு. அப்போ நம்மகிட்ட எதுல வேர் வி ஆர் வீக், எதுல வீக்கா இருக்கமோ ஃப்ரம் த சைட் ஆஃப் காட், ஆண்டுடைய பார்வையில எது நம்ம வீக்கா இருக்கா, அல்லது எதை அவர் எதிர்பார்க்கற நம்ம செய்யல அப்படின்னு எனக்கே தெரியல. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு உபவாசம் இருங்க, கண்டுபிடிங்க, அதை சரி பண்ணுங்க. ஆண்டவர் நான் கேட்கிற ஒரே ஒரு காரியம் தான், மரியாதை போல ஒரே நல்ல பங்குன்னு சொல்ல ஒன் திங். தாவீது சொல்றானே, ஒன்றை நான் கேட்டு அதே நான், அது மாதிரி ஆண்டவர் ஒரு காரியம் என்னன்னு சொல்லுங்க ஆண்டவரே. ஐ வாண்ட் டு see, I want to do that. அதை நான் பார்க்கறது, நான் செய்யணும். அப்போ பிஜேபி பயப்படணும். இங்க எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும். எப்ப பயம் உண்டாகும்னா அற்புதமும் அடையாளமும் நடந்தாதான் பயம் உண்டாகும். ஹல்லேலூயா. அது இன்ஸ்டன்ட் மிரக்கல் நடக்கணும். ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு நடக்கிறது இல்லை, அது அடுத்த வருஷம் நடக்கிறது இல்லை, இன்ஸ்டன்ட் நடக்கணும். அப்பவே நடக்கணும். செத்தானா உயிரை எழுமணும், நடக்க முடியாம இருக்கனா எழுப்பிடணும். அப்படி நடந்தாதான் பயம் உண்டாகும். இத விரும்புனா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் இது கூடும். ஆமென். கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு. நம்ம இன்னும் உலகத்தின் தேவைகளுக்காக அது இல்ல, இது இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, கார் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இதே புலம்பே வேண்டாம். இத கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, அது கண்டிப்பா வரும். அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லத்தக்க வகையில் அவர் தருவார். பணம் ஒரு மேட்டரே கிடையாது, பொருளாதாரம் ஒரு மேட்டரே கிடையாது. பல பல கோடிகளை தர அவர் வல்லவர். அவர் ஐஸ்வர்ய சம்மனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வல்ல, அவரால் அவர் தந்துருவார். அதை போக்கஸ் பண்ணி இதை விட்டுட்டோம் அநேக நேரங்கள்ல. அப்படி திருப்புங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. சீஷர்கள் என்ன சொல்றாங்களா, நாங்கள் ஜெபம் பண்றதிலும் வசந்த போதிக்கும் ஊழியத்திலும் நாங்க ஜெபம் பண்ணுவோம், வசந்த போதிப்போம். அங்க உள்ள ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற 7 பேரும் பந்தி விசாரிப்புக்காரர்கள், சோறு போடுறவன் தான், சர்விங் டீம். ஒருத்தர் சோறு போடணும், ஒருத்தர் குழம்பு ஊற்றணும், ஒரு மீன் பொரிச்ச மீன் எடுத்து வைக்கணும். அங்க மீன் தான் தெரியல. இந்த சர்விங் டீம்ல உள்ள ஒரு ஆள் தான் ஸ்டேவான். இங்கிலீஷ்ல ஸ்டீஃபன், சரியா? என்னோட பேர் தான் ஸ்டேவான். அந்த ஸ்டேவான் சாதாரண பந்தி விசாரிப்புக்காரன் தான். அதுக்காக அப்பாயின்மெண்ட் பட்டது யாரால? சீஷர்களால் அல்லது அப்போஸ்தலர்களால். அப்போஸ்தலர்கள் இவரை பந்தி இவன் என்ன பண்றான் பாருங்க, 8ஆம் வசனம் வாசித்தோம். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஹல்லேலூயா. அற்புத அடையாளம் செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு தூக்கி ஜெயில போடுவாங்க. அற்புத அடையாளம் செஞ்சா என்ன பண்ணுவாங்க? நல்லா கவனிங்க. சூம்பின கையை உடையவன் ஒருத்தர் இருக்கிறான். ஏசு அவன் என்ன பண்ணாரு? சுகமாக்கிட்டாரு. அதை பார்த்தா என்ன செய்யணும்? நம்ம எல்லாத்துக்கும் என்ன வரும்? இவனுக்கு கை இப்படி இருந்துச்சு, சரியாயிட்டப்ப நம்ம மகிழ்ச்சியில் வரணும். ஆனா என்ன சொன்னாங்க? ஓய்வு நாள்ல எப்படி சுகமாக்கலாம்? அதான் உலகம். நீங்க எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சாலும் உலகம் உங்களை வெறுக்கும், குற்றப்படுத்தும். சரியா? குற்றப்படுத்தும். இயேசுவா ஏப்பா, மரியா மாவம்ல, யோசேப்பு மாவம்ல, நீ ஏப்பா இவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணிட்டியான சந்தோஷப்பட்ட வேண்டிய மக்கள், லீடர்ஸ் குற்றப்படுத்துறாங்க. இன்னைக்கு ஓய்வு நாள் நீ எப்படி இதை பண்ணலாம்? நீங்க அற்புத அடையாளங்களை செஞ்சாலுமே ஜனங்கள் உங்களை குற்றப்படுத்துவாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, வசனம் 6:15 வாசிங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். இப்போ எல்லாரும் பேசுறாங்க, இவனை தூக்கி அங்க ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி வைக்கிறாங்க. கேள்வி கேட்கும் போது அவன் முகம் தேவ தூதர் முகம் போல இருக்க கண்டார்கள்.
ஃபேஸ் வந்து அப்படியே ஷைனிங் ஆகும். மோசேடு முகம் மாதிரி அல்லது தேவ தூதர மாதிரி முகம் என்ன செய்யுது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு எவ்வளவு பயமா இருந்தது இல்லையா? இவ்வளவு பெரிய காரியம். அதுக்கடுத்து ஒரு வரலாறு சொல்லுவோம். 7ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க, நான் முடிக்கிறேன். இவ்வளவு அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை முழுவதும் மோசே குறித்து, அவங்க பல யோசேப்பு குறித்து எல்லாம் வரலாறு சொல்லிடுவான். தாவீது பேசி முடிச்சுட்டு 51 வாசிங்க. போதும். வணங்கா கழுத்துள்ளவர்களை பார்த்து சொல்றான். எல்லாரும் பார்த்து சொல்றான். வரலாறே சொல்லிட்டு அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, தாவீது எல்லாம் முற்பிதாக்கள்பா, நம்ம அப்படியே இருந்தாங்கல்ல அப்படி சொல்லி முடிச்சுட்டு கடைசி சொல்றான், வணங்கா கழுத்துள்ள ஜனமே, நீ என்ன பண்ற? இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெற்றாச்சு. விருத்த சேதனம்லாம் சர்க்கம்சிஷன் முடிஞ்சிச்சு. ஒரு கடமைக்காக பண்ணிருக்க, அவ்வளவுதான். கடவுள் கொடுக்க ஒப்பந்தம் இருக்கு, எப்படி ஒரு கடமைக்குதான். ஆனா உண்மை என்ன செய்யல, ஒப்பந்தமே பண்ணல. காது விருத்த சேதனம் அடையல, உன்னுடைய இருதயமும் உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். You are standing against the Holy Spirit. இப்படி சொல்ல முடியுமா? நேற்று நடந்துல அந்த கூட்டத்துல போய் சொல்ல முடியுமா? நம்மளை கொன்றோன்னு பயம் இருக்குல்ல. இங்க என்ன நடந்துச்சு? கொன்னாங்க. வசனம் 54 கல்லெறிந்தார். கடைசி என்ன பண்ணாங்க? கல்லெறிஞ்சு. அப்ப அற்புத அடையாளம் செஞ்சா ஒண்ணு ஜெயிலுக்கு போடுவாங்க அல்லது தூக்கில போடுவாங்க. நம்ம ஊர்ல நீங்க நன்மை செய்தாலும் நமக்கு தீமை தான் நடக்கும். ஆனா அதுக்கு அடுத்துதான் he was a first martyr of church. சபையினுடைய முதல் இரத்த சாட்சி. இன்னைக்கு பேசுறோம், 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் பேசுறேன்ல, ஸ்தேவானை படிச்சு வரலாறுல எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான இடம் கொடுக்கப்பட்டது. பரலோக ராஜ்யத்துல யார் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்களோ அவர்களுக்கு தனி ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. அது அவர்கிட்ட போக முடியாது. டிஜே ஐயா சாரி ஃபாதர் பெக்மார்ஸ் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். இன்னைக்கு அது இருக்கா புக்குல? இன்னைக்கு புக்கை பாருங்க, மாத்தியாச்சு. சித்தமே. என்ன காரணம்? ரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கு நம்மளால முடியாதுன்னு அர்த்தம். யார் சொல்லிட்டா? ஃபாதர் பெக்மார்ஸ் சொல்லிட்டாரு. நான் குறைய சொல்லல. அதுல என்ன போட்டுக்கலாம்னா, ரத்தமே சிந்திய பிராக்கெட்ல போட்டாது சித்தமே செய்து பிராக்கெட்ல போட்டிருக்கணும். அப்போ ஆரம்ப காலத்துல அது இருந்த வைராக்கியம் வயசானவன குறைஞ்சிட்டுல. என்ன காரணம்னா, நான் ஃபாதர் பெக்மார்ஸ் நான் குறை சொல்லல, எல்லாத்தையும் என்ன சொல்றேன். அப்ப ஆரம்பத்துல ரத்த சாட்சியை மறிச்சிடும். ஜம்மு காஷ்மீர் போகும்போது பாருங்க அவ்வளவு வைராக்கியமா இருந்தோம். அந்த வைராக்கியம் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கே குறைஞ்சிருக்கு. ஜம்மு காஷ்மீர் அடி, என் 2 டீம் போனோம். இன்னொரு டீம் என் ஃப்ரெண்டோட டீம் 5 பேரை ஹாக்கி பேட் வச்சு அடிச்சு வெளுத்துவாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் மை நிலையில் நான் தப்பிக்கப்பட்டேன். அன்னைக்குலாம் நானும் அடி வாங்க வேண்டியது. ஜம்மு காஷ்மீர் அடிதான் ஓட்டம் அவ்வளவு சின்ன பணம் ஆக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல வச்சு அவனை கஷ்டப்பட்டு நல்லா ஆயிட்டான். அப்போ அவ்வளவு வைராக்கியம். கத்திரிக்காய் செத்தாலும் பரவாயில்ல இந்த வைராக்கியம். கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல, கல்யாணம் முடிச்ச உடனே மனைவின்னு வந்துடுது, பிள்ளைகள் வந்துடுது. அப்போ ரத்தமே சிந்தி பாட்டை மாத்தி சித்தமே அப்படி பாட வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்துடுறோம். அதுக்காக கல்யாணம் முடிக்க தப்புன்னு சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, எங்கேயோ நம்ம குறைஞ்சிட்டோம், எங்கேயோ நம்ம வழி விலகிட்டோம், எங்கேயோ விசுவாசம் குறைஞ்சிட்டு. விசுவாசம் இருக்குது போல் நம்ம பிரம்மையில இருக்கிறோம். ஐ ஹாவ் குட் ஃபெய்த். இட் இஸ் நாட். இன்ஃபேக்ட் உண்மையிலே அது அவர் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டுக்கு இல்லையோ என்று நான் அச்சப்படுகிறேன். அவன் கொல்லப்பட்டாலும், வசனம் 56 வாசிங்க, 2 நிமிஷம் முடிச்சிடறேன். ஓகே, அவன் கல்ல கொண்டு எரியதுக்கு நிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்? மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பட்சத்தில் நிக்கிறதையும் அவன் காண்கிறேன். இவன் பார்க்கிற பார்வையில ஒரு தரிசனம் கிடைக்கு. அந்த தரிசனத்துல யார் இருக்கா? மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். பைபிள் என்ன சொல்லுது?
அவர் பிதாவின் வலது பட்சத்தில் அவன் என்ன பார்க்கிறான்? அவன் ஸ்தேவானை அவர் எழுந்து நின்று வரவேற்றார். ரத்தம் சிந்துறதுல அவருக்கென்று வைராக்கியமாக சாகுறதுல இருக்கிற மேன்மை, God himself standing up, கடவுளை எழுந்து மகனே வான்னு எதிர்பார்க்க அப்படி கட்டி பிடிக்கிறதுக்கு he was ready. அந்த தரிசனத்தை அவன் பார்க்கிறான். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கடைசி வசனம் வாசிங்க. ஆண்டவரே கல்ல கொண்டு எரிஞ்சு சாகுற டைம்ல முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும், மன்னிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு வார்த்தை நம்மள பேசியாச்சுன்னா நம்மளால அந்த அவ எப்படி நம்மள பேசலாம், அவ எப்படி நம்மள பேசலாம், மன்னிக்க முடியல, சகிக்க முடியல. ஆனா கல்ல கொண்டு எரியும் பொழுது முழங்கால் போட்டு சொல்லி சத்தப்படி சொல்றான், பிதாவே இவளை மன்னியும். இயேசு சொன்னார் பாத்தீங்களா கல்வாரி சிலுவையில, இட் இஸ் as equal as this. அதே இயேசுவை போலவே சொன்ன வார்த்தை, பிதாவை இவளுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னது அறியாமல் இருக்கா சொல்லி செத்துட்டான், சொல்லி நித்திரை அடைந்தான். அதான் செய்வான். அப்ப எவ்வளவு அந்த இதுக்கு காரணம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ பேதுரு வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கடிந்து கொண்டு பிரசங்கித்தான். he was a timid person, ஒரு பயமுள்ள நபர் பேதுரு. ஆனா பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்க பலன் அடைவே சொன்ன போது அவனுக்கு ஒரு பலன் வந்துச்சு, ஸ்ட்ராங்கா வந்து தைரியமா, அந்த தைரியம் வந்து போல்டா பேசக்கூடியது அந்த காரியம் இருந்து அவன் 3000 பேரை ஒரே பிரசங்கத்துல ரட்சிப்புகள் நடத்தினான். இங்க ஸ்தேவன் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு, இவன் தைரியம் பேசினா. ஆனா இவன் வந்து முதல் ரத்த சாட்சியா மறிக்கிறான். மறிக்கும் பொழுது மன்னிச்சுட்டு மறிச்சு. இந்த 2 சம்பவம் நீங்க ஃபுல்லா வீட்டுல வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்க நீங்க எப்படி இருப்பீங்க? சாட்சி சொல்வீங்களா? சாட்சிகளா இருப்பீங்களா? சாட்சி சொல்றது ஈஸி, சாட்சியா வாழ்றதுதான் கஷ்டம். சுத்தமே செய்து வாழணும். அதனால நம்ம கடைசி நாட்கள்ல இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும். சேலஞ்சா எடுத்து ஆண்டவரே ஏன்ட்ட என்ன குறை இருக்கு, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் இந்த தேசம் எழுப்புதலுக்காக we are praying. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஜெப கூட்டங்கள் அதிகரித்து விட்டது, ஆனால் ஜெபங்கள் அதிகரிக்கவில்லை. நாங்க ஆல்-இன் பிரேயர்ல சொன்னாரு, ஜெப கூட்டங்கள் எல்லா பக்கம் ஆல்-இன் பிரேயர், எல்லா பக்கம் 12 hours 40 hours 72 hours ஃபார் நேஷன் ஃபார் எலெக்ஷன். ஆனா மீட்டிங்ஸ் ஏகப்பட்ட மீட்டிங் இருக்கு, ஆனா ஜெபம் இன்க்ரீஸ் ஆயிருக்கானா டவுட் அப்படி சொன்னாரு. அப்ப நம்ம வந்து ஆஸ் அ சர்ச், நம்ம சபை மக்களாக நம்ம எல்லாரும் இணைந்து ஆஸ் அ ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியா நல்ல ஐக்கியத்தை கத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் பாக்குறது செலக்டிவா நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாரும் எழுப்புதல்ல மிகப்பெரிய பங்காற்றும். ஆமே, மிகப்பெரிய பங்காற்றும். உங்களோட குடும்ப சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கதான், ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும், எனக்கு இருக்கதான் செய்யுது, எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் அது மத்தியில் கற்றுக்கா நெல்லுங்க, கற்று கேளுங்களேன், ஆண்டவரே என்ன டவுட், எதுல நான் மிஸ் பண்றேன் எனக்கு சொல்லிட்டாங்க, கேளுங்க. கண்டிப்பா கத்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு உயர்த்த போறாரு. இந்த உலகமே திரும்பி பார்க்க அளவுல ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நம்ம ஒரு வேறாக இருப்போம். ஆமே, அதை கண்டிப்பாக செய்வாரு. வாலிபர்கள் நம்ம எல்லாரும் அதை அவனோட கேட்கணும். அப்ப வளர்ச்சி இருக்கு, லிட்டில் பிட் இருக்கு, அதுல ஒரு எக்ஸீடிங்கா இருக்க வேண்டாமா? அப்போ எங்க நம்ம குறையா இருக்கிறோம், எங்க நம்ம வந்து மிஸ் பண்றோம்னு அவனோட கேட்போம். கத்த பெரிய கலை செய்வார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. எல்லா கண்களை மூடுவோம். இந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். மிகுந்த ஜெபத்தோடு கூட நான் இந்த வார்த்தை நான் பேசியிருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒருவேளை சம்வேர் எங்கேயோ நான் மிஸ் பண்றேன் அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் அவனை ஒப்பு கொடுங்க. தெரியலனா எனக்கு வெளிப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. நாம் அனைவரும் ஆத்ம ஆதாயம் செய்யணும். நீங்க போய் டிரான்ஸ்போர்ட் அடிச்சு வரட்டுவான், அற்புத அடையாளங்களை செய்யணும். அப்பொழுதுதான் பயம் உண்டாகும். நாம் அடித்து கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த வைராக்கியம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு.
ரத்தமே சிந்தி என்கிற வார்த்தை மாறி சுத்தமே செய்துன்னு மாறிடுச்சு இல்லையா? நம்ம இன்னும் வைராக்கியமா ஆண்டவரே, அதுக்கு நம்ம மறிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆண்டுக்காக வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மறிப்பது ஈஸி, ஒரே நாள்ல போயிடலாம். ஆனா ஆண்டுக்காக நித்தியமா அல்லது இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல வைராக்கியமா பசு வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அந்த பழைய வைராக்கியம் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமே நான் யோசிக்கிறேன். அவனை சொல்ல கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. இந்த எழுப்புதலுக்கு ஒரு திரள் கூட்ட ஆத்ம அறுவடைக்கு ஏதோ 5 பேர் 10 பேர் 20 பேர் அப்படியே சபையை ஓட்டுறது இல்லப்பா. திரள் ஜனங்கள் இயேசுவை தேடி வரணும். இயேசு எங்கப்பா இருக்கிறாரு? சர்ச்சுக்கு போனா அங்க இருப்பாரு. நம்ம சபை மட்டும் இல்ல, எல்லா சபைகளும், எவ்ரி மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், எவ்ரி பாஸ்டர்ஸ், எல்லா ஊழியர்களும் அக்னியா இருக்கணும். மாற்றுங்கப்பா.